கூகுள்ல செம்ம அழகா தெரியுற இந்த கொண்டாங்கி லேக். ஆனா நாங்க நேர்ல வந்து பார்த்ததுக்கு அப்புறம் ஷாக் ஆயிட்டோம். உண்மையிலேயே இங்க என்ன நடக்குது, இந்த பிளேஸுக்கு வர்றது வர்த்தா இல்ல வேஸ்டா, ஃபுல் வீடியோ பார்த்துட்டு நீங்களே டிசைட் பண்ணுங்க மக்களே. ஹலோ கைஸ், நான் உங்க பிஜே. நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம் அப்படின்னா கொண்டாங்கி லேக் வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்காக தாங்க வந்தோம். இந்த பிளேஸுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால ஒரு ரீல் பார்த்தேன். அந்த ரீல்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த பிளேஸ்ல தண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை நம்பி நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். ஆனா இங்க ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லைங்க. அங்க எங்கேயோ தண்ணி இருக்கு. இருந்தாலும் இந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறேன் பாருங்க. இதை நம்பி நீங்க யாரும் இந்த டைம்ல இங்க யாருமே வராதீங்க. இங்க தண்ணியே இல்லை, எல்லாமே ஃபுல்லா வெறிச்சோடி கிடக்கு. மழை காலங்கள்ல வந்தோன்னா தண்ணி இருக்கும் போல ஃபுல்லா. நானும் அப்படி வீடியோ பார்த்துட்டு தான் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லி இந்த பிளேஸுக்கு வந்தேன். ஆனா நம்ம வந்த நேரம் தண்ணியே இல்லை, ஃபுல்லா எம்டியா இருக்கு. இந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறேன் பாருங்க. நம்ம சென்னை சிட்டிலேருந்து இந்த ஏரியாவுக்கு ஈஸியாக ரீச் ஆகலாம். காரு, பஸ்ஸு, பைக் அப்படின்னு சொல்லி எதில் வேணாலும் நம்ம ஈஸியாக இந்த ஊருக்கு வந்து ரீச் ஆகலாம். இந்த ஊர் கரெக்டாக எங்கே இருக்குன்னா கூடுவாஞ்சேரியிலேருந்து 13 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. நம்ம கூகுள் மேப்பில் இந்த லொக்கேஷனோட நேம் போட்டாலே நம்மளுக்கு கரெக்டான லொக்கேஷன் காட்டிடுது. இப்போ நம்ம இந்த கொண்டாங்கி லேக் லொக்கேஷனுக்கு ரீச் ஆயிட்டோம். இந்த ஏரியா ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு. சிட்டி டிராபிக் நாய்ஸ் இல்லாம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண ஒரு நல்ல பிளேஸா இந்த பிளேஸ் இருக்கும். மார்னிங் டைம்ல வாக்கிங் வர பீப்புளும், ஈவினிங்ல ஃப்ரெஷ் ஏர் என்ஜாய் பண்ண வர ஃபேமிலியும் இங்க வருவாங்க. போட்டோகிராஃபி பண்ண பிடிக்கிறவங்களுக்கும் இந்த பிளேஸ் நல்ல பேக்ரவுண்ட் கொடுக்கும். ஆனா சீசன் பொறுத்து வியூ ரொம்ப சேஞ்ச் ஆகுது. இப்போ நம்ம வந்த டைம்ல லேக்ல வாட்டர் ரொம்ப கம்மியா இருக்கு. சில இடத்துல கம்ப்ளீட்டா ட்ரையா இருக்கு. கூகுள்ல பார்த்த போட்டோஸ் மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா தான் இருக்கு. ஆனா ரெய்னி சீசன் முடிஞ்சு வந்தா இந்த லேக் ஃபுல்லா வாட்டரோட ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற லோக்கல் பீப்புள் சொல்றாங்க. அதனால விசிட் பண்ண பெஸ்ட் டைம் மழை சீசனுக்கு அப்புறம் தான். ஆனா நான் இந்த இன்ஸ்டா, யூடியூப் ரீல்ஸ்ல எல்லாம் பார்க்கும்போது இந்த இடம் ஃபுல்லா அப்படியே தண்ணியா இருந்தது. அந்த தண்ணி அப்படியே ஓடும்போது அதுல நிறைய பேர் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சூப்பரா இருந்தது பார்க்கவே. அதனாலதான் நான் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லி இங்க நம்ம வந்தோம். ஆனா நம்ம வந்த நேரம் இப்படி ஆயிருக்கு. இந்த லேக்கோட 2 பக்கமும் படிகள் இருக்கு. இந்த படிகள்ல கரெக்டா ஒரு ஆள் போற மாதிரி கட்டியிருக்காங்க. ஒரு ஆளுக்கு மேல போக முடியாது. அப்படியே நம்ம மேலே போயிட்டு கீழே பார்த்தோன்னா இந்த ஏரியோட வியூ சூப்பராக தெரியும். அப்படியே ஃப்ரண்ட்ல போனால் அங்கே எதுவும் இல்லை. அங்கே ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் போயிட்டு அங்கே எண்ட் ஆகுது அந்த பிளேஸு. இது வந்து தடுப்பு மாதிரி கட்டியிருக்காங்க. தண்ணி வந்து சென்டரில் போகிறதுக்காக அந்த பக்கமும் இந்த பக்கமும் தடுப்பு மாதிரி கட்டியிருக்காங்க. ரொம்ப வெயில் அடிக்குது. இந்த தண்ணி இருந்தால் தண்ணியில் நனையலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்தா இங்கே வந்த பிறகு இந்த மாதிரி டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. தண்ணியே இல்லை. ஏதோ இங்கே கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதுவும் ரொம்ப அழுக்காக இருக்குது. ஆனால் இந்த வியூ சூப்பராக இருக்குது. அந்த மலையும் இந்த இடமும் அப்படியே சூப்பராக இருக்குது. ஏரியில தான் தண்ணி கம்மியாக இருக்குது. இங்கே ஒரு முன்னாடி ஒரு கிணறு கட்டியிருக்காங்க. இந்த கிணத்துல தண்ணி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க கிட்ட போயிட்டு. இப்போ தான் புதுசாக கட்டியிருக்காங்க போல் இந்த கிணறை. நல்லா பெயிண்டெல்லாம் அடித்து பளபளன்னு வச்சுருக்காங்க. இருக்குங்க தண்ணி. எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்களேன். எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஆழமாக இருக்கும் போல். அவ்வளோ ஆழத்தில் எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். கிட்ட இன்னும் கொஞ்ச நாளில் போச்சுன்னா இந்த ஊற்று தண்ணி அப்படியே மேலே வந்துடும் போல். கிணத்துக்கு மேலே அவ்வளோ தண்ணி இருக்குது. இந்த கிணறு ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குங்க. ஆழம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் போல். அந்த தண்ணியும் அதே மாதிரி நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே பச்சையாக இருக்குது, க்ரீனிஷாக இருக்குது. ஆனால் இந்த கிணறை இன்னும் ஃபுல்லாக கட்டி முடிக்கல. ஏன்னா நம்ம தவிர உள்ளே விழுந்துட்டா கூட நம்ம மேலே வர்றதுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லை. இப்போதைக்கு இந்த கிணத்துல படிக்கட்டு கட்டியிருப்பாங்களே அந்த மாதிரி படிக்கட்டும் இந்த கிணறுல இன்னும் கட்டலை. இனிமேட்டு தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க போல். ஆனால் இந்த ஊற்று தண்ணி மட்டும் அப்படியே மேலே வந்துக்கிட்டே இருக்குங்க. நிறைய தண்ணி இருக்குது போல். நீங்கள் யாராவது இந்த லேக்கை பார்க்க வந்து இந்த கிணத்துக்கிட்ட வந்தீங்கன்னா பார்த்துருங்க. ஏன்னா இங்கே பாருங்கள், உள்ளே சப்போர்ட்டிங்க்கு எதுவுமே இல்லை. நம்ம உள்ளே விழுந்துட்டோன்னா வெளியே திரும்பவும் கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த இடத்துல ஆள் நடமாட்டம் கூட ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. பக்கத்துலேயே ஊர் இருக்குது. ஆனால் அந்த ஊர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. அதனால் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா பார்த்து சேஃபாக இருங்க. சரி, அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் வரும்போது எங்கள் வண்டி பார்த்தீங்கன்னா பேட்டரி டவுன் ஆகி அப்படியே நின்று இருக்குது. இதில் நம்மளை ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டாங்க. அதனால் அப்படியே இந்த வண்டியை தள்ளி ஹெல்ப் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பணும். ரொம்ப ஆசையா இந்த இடத்துல தண்ணி இருக்கும் போல அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். ஆனா நம்ம வந்த நேரம் தண்ணியே இல்லை.
அப்படியே வெறிச்சோடி கிடக்கு. யாருமே இல்ல. நம்ம மட்டும் தான் இந்த லேக் வியூ பாயிண்ட் பார்க்கவே வந்திருக்கோம். அந்த அளவுக்கு சைலண்டா இருக்கு. யாருமே இல்லங்க. அதனால நீங்க யாராவது இந்த லேக்குக்கு வரீங்க அப்படின்னா, டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பார்க்குற நீங்க யாராவது இந்த லோக்கல்ல இருக்கிறவங்க இருந்தீங்கன்னா, மறக்காம இந்த இடத்துல எப்போ தண்ணி வரும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் இந்த வீடியோ பார்க்குறவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம். அதுவரைக்கும் டேக் கேர் அண்ட் பாய்.